உலக நாடுகளுக்கு அதிக வரி விதித்து ஆட்டம் போடும் ட்ரம்பை எதிர்த்து பிரேசில் அதிபர் தெரிவித்த கருத்து உலக நாடுகள் மத்தியில் வரவேற்பை பெற்று வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்திய பேட்டிகள் அமெரிக்காவின் கொள்கைகளை எதிர்க்கும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு 10 விழுக்காடு அதிக வரி விதிக்கப்படும் என்றும், டாலருக்கு எதிராக உலக நாடுகள் சதி செஞ்சுட்டு வருது அப்படின்னும், டாலர் தான் என்னைக்கும் ராஜா, ஒருவேளை டாலரை இழந்து விட்டா அது உலக போர்ல தோல்வி அடைஞ்சதுக்கு சமம் அப்படின்னு ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து உலக நாடுகள் மேல வரிகள் குவியும் அப்படின்னு பேசி இருந்தார். இதுக்கு பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா பதிலடி கொடுத்திருக்காரு. பிரிக்ஸ் உச்சி மாநாடு பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோ நகர்ல தான் ஜூலை 6, 7 தேதிகளில் நடைபெற்றது. இதுல பிரேசில், இந்தியா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், இந்தோனேஷியா நாடுகள் கலந்து கொண்டன. சீனா, ரஷ்ய அதிபர்கள் நேரடியா பங்கேற்கல. சீன அதிபர் ஜின்பிங்கிற்கு பதிலாக பிரதமர் லீ கியாங் பங்கேற்றார். ரஷ்ய அதிபர் புதின் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டார். இந்த மாநாட்டிற்கு பிறகு பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர், உலகம் மாறிவிட்டது, நமக்கு பேரரசர் வேண்டாம், நமது நாடுகள் இறையாண்மை கொண்டவை, ட்ரம்ப் வரிகள் விதித்தால் மற்ற நாடுகளும் அதையே செய்ய உரிமை உண்டு, பரஸ்பர சட்டம் உள்ளது, அமெரிக்கா போன்ற ஒரு நாட்டின் ஜனாதிபதி சமூக ஊடகங்களில் வரிகளை விதித்து உலகை அச்சுறுத்துவது பொறுப்பற்றது என்று நான் நினைக்கிறேன். உண்மையை சொன்னால் அமெரிக்கா போன்ற ஒரு நாட்டின் ஜனாதிபதி மற்ற நாடுகளுடன் பேசுவதற்கு வேறு மன்றங்கள் உள்ளன என்று அனல் பறக்க பேசியிருக்கிறார். அமெரிக்காவின் டாலருக்கு மாற்றாக பிரிக்ஸ் கரன்சியை அறிமுகம் செய்வது குறித்து கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பிரேசில் அதிபர் பேசியிருந்தார். தற்போது ட்ரம்ப் மீண்டும் அதிபராக பொறுப்பேற்று உலக நாடுகளுக்கு வரி மேல் வரி விதிப்பதால் பிரிக்ஸ் கரன்சி குறித்த பேச்சு மறுபடியும் சூடுபிடித்துள்ளது. ஒருவேளை பிரிக்ஸ் கரன்சி அறிமுகம் செய்யப்பட்டால் அமெரிக்க வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பெருத்த பேரழிவை சந்திக்கக்கூடும். ஏனெனில் உலகின் மொத்த பொருளாதாரத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் பங்களிப்பு மட்டும் 39 விழுக்காடாக உள்ளது. இந்த பயத்தில் தான் ட்ரம்ப் தற்போது உலக நாடுகளுக்கு எதிராக இரு பக்கமும் கூர்முனை கொண்ட வரி எனும் கத்தியை கையில் எடுத்துள்ளார். இதில் வெல்லப்போவது பிரிக்ஸ் நாடுகளா இல்லை அமெரிக்காவா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.